வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பாமரனின் குரல் லோகேஷ். அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் குரல் கொடுக்காத விஜய் இப்போ அவருடைய ஜனநாயகன் படம் மட்டும் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கு. ஆகையால் அந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். படம் ரிலீஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். போய் தியேட்டரில் பாருங்கள். இணையதளத்திலலாம் யாரும் பார்க்காதீங்க. இது ஒரு 1000 தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ இப்படிலாம் ஒரு கூத்தாடுறவர், ஓலமிடுறவர், இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் இணையதளத்திலலாம் வெளியிட்டிருக்காங்க. எப்போவாவது அவர் இது மாதிரி குரல் கொடுத்துருக்காரா? இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக தாங்க விஜயை நம்ம எதிர்க்கிறோம். அவர் நிச்சயமாக ஒரு பொதுநலவாதி கிடையாது. இதை தெரியாமல் எவ்வளோ இளைஞர்கள் அவர் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் ஒரு நாளைக்கு அவர் ரோட்லேயே விட்டுட்டு போகிறாரு. எப்படி கரூர் சம்பவம் நிகழும்போது தனக்காக பார்க்க வந்த கூட்டத்தை அவ்வளோ பெரிய துயர சம்பவங்கள் நிகழ்ந்ததுன்னு கூட பார்க்காம எப்படி சென்னைக்கு ஓடி 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 வந்தாரோ, அதே மாதிரி அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய உங்களையும் கூடிய சீக்கிரத்தில் அவர் ரோட்டில் விட்டு போவார். மொத்தத்தில் விஜயை பொறுத்தவரையும் அவர் ஒரு பொதுநலவாதி கிடையாது, பக்கா சுயநலவாதி.